welcome all to this channel. So physical properties and chemical properties of alcohols அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது physical properties தான் பார்க்க போறோம். So first point என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அதுவே physical state அது எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. So lower alcohols எல்லாமே colorless-ஆ இருக்கும் and இந்த மாதிரி படிங்க. First physical state கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அதோட boiling point சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. So மூணாவது அதோட solubility பத்தி கொடுத்திருக்காங்க. So இதுதான் அதோட விஷயம். So இந்த மாதிரி படிச்சீங்க அப்படினா ஈஸியா இருக்கும். So lower alcohols அப்படிங்கப்போ அது colorless liquids-ஆ இருக்கும். அதுக்கு கலர் வந்து என்ன இருக்காது அப்படின்னா மேக்ஸிமம் இருக்காது. ஸோ லோயர் ஆல்கோஹால்ஸ்னால் யார் அப்படின்னா மெத்தனால் எத்தனால் இவங்க எல்லாமே கம்மியான செயின் ஃபார்மேஷன் தான் இருக்கும். அப்போது ஆக்சிஜனும் இருக்கும். அதனால என்ன இருக்காது அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கலர்லெஸ் லிக்விட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹையர் மெம்பர்ஸ் அப்படிங்கப்போ ஹெக்ஸனால் ஆக்டனால் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வேக்ஸியாக சாலிட் இருப்பாங்க. ஏன்னா மெழுகு மாதிரி அப்படி சாலிட் மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு செயினாக இருக்கிறனால. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பாய்லிங் பாயிண்ட். They have higher boiling point than the corresponding other molecules such as alkynes, aldehydes, ethers. This is due to presence of intermolecular hydrogen bonding presenting in alcohol. அதாவது இவங்களுக்கு higher boiling point உண்டு. எதை காட்டிலும் அப்படின்னா அதர் மாலிகூல்ஸான ஆல்கீன்ஸு ஆல்டிகைட்ஸ் ஈத்தர்ஸ் இவங்களெல்லாம் காட்டும்போது இந்த ஆல்கோஹால்ஸுக்கு அதிகப்படியான பாய்லிங் பாயிண்ட் உண்டு. எதனால் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் அப்படிங்கப்போ ஃபர்ஸ்ட் நான் மெத்தனாலே எடுத்துக்கிறேனே. ஸோ மெத்தனால் அப்படிங்கப்போ CH2 இருக்கும். ஸோ இங்கே ஆக்சிஜனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. ஸோ இதனால் இந்த இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இது எப்போவுமே பார்ஷியலி நெகட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே இந்த ஹைட்ரஜன் கூட இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஆக்சிஜன் கூட இந்த ஹைட்ரஜனுக்கும் இதுதான் இன்டர்மாலிகுலர் பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆல்கேன் எடுத்துக்கலாம். ஸோ CH3 ஸோ ஈத்தேன். ஸோ இந்த ஈத்தேனில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதில் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை. ஸோ அங்கே பார்க்கும்போது இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸஸ் அல்லது லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிற ஃபோர்ஸஸ் இருக்கிறனால ஈஸியாக அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா பிரேக் ஆயிரும் கம்மியாக சூடுபடுத்தும் போதே. பட் இவங்க இந்த ஆல்கோஹால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட அதிகப்படியான வெப்பநிலையில் மட்டும்தான் என்ன ஆவாங்க அப்படின்னா பாயில் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க பிரேக் ஆகும் பாண்ட். ஏன்னா அதில் இந்த இன்ட்ராக்ஷன் இந்த OHல இந்த இன்ட்ராக்ஷன் பார்ஷியலி நெகட்டிவ் பார்ஷியலி பாசிட்டிவ் அப்படிங்கிற டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணாவது பாயிண்டில் அமாங் ஐசோமெரிக் ஆல்கோஹால்ஸ் பார்க்கும்போது ஐசோமெரிக் ஆல்கோஹால்ஸ்னால் என்னது, அவங்களும் ஒரு ஆல்கோஹால்ஸ் அவங்க என்ன ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ப்ரைமரி ஆல்கோஹால்ஸ்க்கு டெர்ஷரி ஆல்கோஹால்ஸ்க்கு லோயர் பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரைமரி ஆல்கோஹாலுக்கு இவ்வளோ இருக்குது, ஏன் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைமரி ஆல்கோஹால் செகண்டரி ஆல்கோஹால் டெர்ஷரி ஆல்கோஹாலுக்கான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் ஹைட்ரஜன் பாண்டிங் பற்றியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அது ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரைமரி ஆல்கோஹால். ஸோ இதில் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஓட்டம் இது கூட பாண்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் இதில் ஹையர் மாலிகூல்ஸ் தேவை. இதுவே டெர்ஷரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அவ்வளோவா அதுக்கான ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் அவ்வளோவா இல்லாத காரணத்தினால ஸோ அதுக்கு லோ மெல்டிங் பாயிண்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா இதாயிரும். ஸோ இப்போ சொல்யூபிலிட்டி 4வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன, லோயர் மெம்பர்ஸ் எல்லாமே லோயர் மெம்பர்ஸ்னால் லோயர் ஆல்கோஹால்ஸ்க்கு ஹைலி சோல்யூபிள் திறன் உண்டு டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஏன் இதுக்கு அதிகப்படியான இது உண்டு அப்படின்னா நம்ம புக்லேயுமே படம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜனோட பாண்டிங் அண்ட் இது ஆர். ஸோ ஆர் அப்படிங்கிறது நம்மளோட ஆல்கைல் குரூப். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ H2O இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் H2O. ஸோ அந்த H2Oவில் HOHன்னு இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஆக்சிஜன் இங்கே உள்ள ஹைட்ரஜனை இழுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ பாண்டிங் ஃபார்ம் ஆகலை பட் ஒரு இன்ட்ராக்ஷன் இவங்க நெகட்டிவ் இவங்க பாசிட்டிவ் அப்போ இவங்க கவருது. ஸோ அப்படி கவரும்போது நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆகிடுது கலந்துருது. பட் இதுவே ஹையர் மெம்பர்ஸாக இருக்கும்போது இது கலக்காது. ஏன் அப்படின்னா அதில் லாங் செயின் இருக்கிற காரணத்தினால.
ஸோ இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைமரிஸ் எல்லாமே அதோட செயின் ஃபார்மேஷன் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதோடைய ப்ராப்பர்ட்டி, இதோடைய ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி, இதோடைய சொல்யூபிலிட்டி, இதோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இன்டர்மோலிகுலர் பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அது காரணம் அதுதான். ஸோ இது எல்லாமே தான். இதோட ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஹைட்ராக்சில் குரூப்பில். ஸோ நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட் இன் கம்பேரிஷன் வித் அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பியூட்டேன், அதாவது ஆல்கேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்கேன் அப்படின்னு சொல்லும்போது 272 Kelvin 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு ப்ரோப்பனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டிகைட் 322. இதுவே ப்ரோப்பேன் 1 ஆளுக்கு பாருங்கள், ப்ரோப்பேன் 2 ஆளுக்கு பாருங்கள் 300க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட பாய்லிங் பாயிண்ட்டோட அதிகப்படியான பாய்லிங் பாயிண்ட் இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.